பெருமாளுக்கு சொர்க்கவாசல் திறப்பது ஏன் தெரியுமா? மார்கழி மாதம் திருப்பாவை முழங்கும் புனித காலம். ஒரு வருடம் செய்த தவங்கள் ஒரே நாளில் பலன் தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. நம்மாழ்வார் திருப்பாவை திருவாய்மொழி பாடி வைகுண்டநாதனை மனதார நினைத்த நாளே வைகுண்ட ஏகாதசி ஆனது. வாசல் திறக்கிறார்கள் என்பது ஒரு சடங்கு இல்ல, நம் மனத்தின் வாசலை பெருமாளுக்காக திறப்பதுதான் அதன் உண்மையான அர்த்தம். அந்த நாளில் ஏகாதசி விரதம் இருந்து பக்தியோடு பெருமாளின் நாமத்தை ஒருமுறை சொன்னால் கூட அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அதனால்தான் அன்று ஒரு நாள் வைகுண்ட வாசல் திறக்கப்படுகின்றது. கோவிந்தா கோவிந்தா என்று முழங்க நாராயணா பெருமாளின் திருவடி தொட நினைக்கும் அந்த மனம் பாவங்களை கழுவி புண்ணிய பாதையில் நடக்கத் தொடங்குகிறது. வைகுண்ட வாசல் என்பது கோயிலில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் திறக்க வேண்டும். பொறாமை, கோபம், ஆசை எல்லாவற்றையும் அவர் திருவடியில் ஒப்படைத்தால் அமைதி தானாக வரும். இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நாம் கேட்க வேண்டியது செல்வமல்ல, சுகமல்ல, அருள் நிறைந்த மனம், அமைதியான வாழ்க்கை. அதுவே போதும் பெருமாளே. வைகுண்டநாதா, எங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாசலை திறந்து நிலையான சந்தோஷத்தை அருள்வாயாக. கோவிந்தா கோவிந்தா.